வந்து ரொம்ப பதட்டப்படுறாரு. அப்படியே வெண்ணிலாவே பார்த்துட்டுருக்காரு. வெண்ணிலாவ கைய பிடிச்சிட்டு அப்படியே பேசிட்டே இருக்காரு. "ஏன் வெண்ணிலா என்ன ஞாபகம் இல்லையா? நம்ம பழகுனது எல்லாமே உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்காரு. இதையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மனசு கலங்குறாங்க நம்ம காவேரி. காவேரியை பார்த்து வந்து கங்கா வந்து, "பாத்தியா என்ன நடக்குதுன்னு?" சொல்லிட்டு அப்படியே முகத்திலேயே வந்து காட்டுறாங்க. உடனே காவேரி வந்து அப்படியே அழுதுட்டே இருக்காங்க. இங்க வந்து விஜய் வந்து என்ன பண்ண ரொம்ப பதட்டம் அடைகிறாரு. வெண்ணிலாக்கு குணப்படுத்துறதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்கோ உலகத்துல எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் நான் கொண்டு வருவேன். எப்படியாவது வெண்ணிலாவ நான் குணப்படுத்துவேன். நீ கவலைப்படாத வெண்ணிலா. கண்டிப்பா உன்ன நான் குணப்படுத்துவேன். சும்மா அப்படி விட மாட்டேன். பழைய ஞாபகங்கள் எல்லாமே உனக்கு திரும்பி கிடைக்கும். உன் வாழ்க்கையில சந்தோஷம் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காரு. இதையெல்லாம் பார்த்துட்டு வந்து தாங்கவே முடியல நம்ம காவேரியால. காவேரியை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. அவங்க என்ன பண்றாங்க? ஏது பண்றாங்க? அவங்க மனநிலை என்ன இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. இதெல்லாம் பார்த்து பார்த்து காவேரியால தாங்கிக்க முடியாம அப்படியே வந்து கண்லேருந்து தண்ணியா ஊத்துது காவேரிக்கு. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. எங்க தாத்தா வந்து, "சரிப்பா பண்ணிடலாம்ப்பா, கவலைப்படாதப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரனை வந்து தட்டி கொடுக்குறாரு. "வெள்ளாவை சரிப்படுத்திடலாம் வந்து விஜய், சரிப்படுத்திடலாம்ல தாத்தா, கண்டிப்பாக சரியாயிடுவா. வெள்ளா இல்லை தாத்தா, கண்டிப்பாக சரியாயிடுவார்ப்பா, நீ பதட்டப்படாதப்பா, சொன்னா கேளுப்பா." "இல்லை தாத்தா, வெள்ளாவை இந்த நிலைமையில என்னால் பார்க்கவே முடியல தாத்தா. வெள்ளா எப்படிலாம் இருந்தா தாத்தா, அவள் வந்து ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி அழகாக சிறகடிச்சு பறந்து நின்றாளே தாத்தா, இப்போ வந்து அவள் இப்படி இருக்காளே தாத்தா, இந்த கொடுமை என்னால் பார்க்கவே முடியல தாத்தா. வெள்ளாவை பார்க்க பார்க்க எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குது தாத்தா, என்னால் தாங்கிக்க முடியல தாத்தா. பாவம் தாத்தா வெண்ணிலா, அப்பா அம்மாவும் வந்து செத்து போயிட்டாங்க. அவள் என்ன பண்ணுவா வெண்ணிலா சொல்லுங்க? இந்த உலகத்தை விட்டு அவங்களும் போன அப்புறம் வெள்ளாவும் இந்த மாதிரி பழைய நிலைமையில் எல்லாமே இப்படி இருக்காளே வெண்ணிலா, எனக்கு அவளை நினச்சி வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது தாத்தா. இந்த மாதிரி ஒரு நிலைமையில் நான் வெண்ணிலா பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல தாத்தா. வெண்ணிலா நீ கவலைப்படாத, கண்டிப்பாக வந்து நான் உன்னை குணப்படுத்திடுவேன்டா. எந்த டாக்டரை வச்சுனாலும் எப்படியாலும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து நான் குணப்படுத்திடுவேன். நீ கவலைப்படாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு பிடிச்சு சொல்லிட்டு இருக்காரு. இதையெல்லாம் பார்க்கும்போது காவேரி தாங்கிக்க முடியாமல் அப்படியே வந்து மனசு உடையிறாங்க. அவங்களால தாங்கிக்கவே முடியல. விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறாங்க. அப்போ அவங்க கண்டுக்க கூட மாட்டேங்கிறாரு. திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. ஃபுல்லாகவே அவர் ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே வெண்ணிலா மேலே தான் இருக்குது. அவங்களோட அந்த அந்த முகத்தை பார்த்துட்டே இருக்காரு. உங்களுக்கு ஆறுதல் சொல்லிகிட்டே இருக்காரு. மனசு உடைஞ்சு அழுதுகிட்டே இருக்காரு. இதையெல்லாம் பார்க்குற காவேரிக்கு தலையே சுற்றுது. அவங்களால தாங்கிக்கவே முடியல. விஜய் வந்து இப்படி மாறுவார், இப்படி வந்து தன்னை வந்து அவாய்ட் பண்ணுவாருன்னு வந்து காவேரி நினச்சி கூட பார்க்கல. அவங்களால தாங்க முடியாமல் அப்படியே அழுதுகிட்டே காவேரி வந்து அங்கேருந்து அப்படியே நகர்ந்து போயிட்டே இருக்காங்க. அவங்களால தாங்கிக்க முடியாமல் அப்படியே போகிறாங்க. இப்படி பின்னாடியே ஓடி வராங்க. கங்கா, "நான் சொன்னேனேடி, கேட்டியாடி? இப்போ பார்த்தல, அவரோட கண்டுக்க கூட மாட்டேங்கிறடி. இப்போ என்னடி பண்ண போகிற? ஐயோ, உன் தலையில் நீயே மண்ணவாரி கொட்டிக்கிட்டியேடி" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து பயங்கரமாக அழறாங்க. "காவேரி, காவேரி எங்கடி போகிற இப்போ?" அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இருக்கிறாங்க. "இருக்கா கொஞ்ச நேரம்" அப்படின்னு சொல்லிட்டு கையை விட்டுட்டு காவேரி நடந்து போயிட்டே இருக்காங்க. இங்கே கங்காவுக்கு என்ன பண்ணுறதே தெரியல. முதல்ல இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லணும். காவேரியோட நிலைமையை அம்மா கிட்ட சொன்னால் தான் வந்து தெரியும். இதை அம்மா கிட்ட போய் முதல்ல சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து கோயிலுக்கு போகிறாங்க அவங்க அம்மா கிட்ட. இங்கே வந்து காவேரி நடந்துகிட்டே இருக்காங்க. அவங்களால தாங்கிக்க முடியல. விஜய் வந்து அவங்கள பார்க்காததையும் அவங்கள அவாய்ட் பண்ணதையும் அப்படியே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறதையும் அப்படின்னு வெண்ணிலாவை பார்த்துட்டே இருக்கிறதையும் பார்த்து பார்த்து யோசிச்சு யோசிச்சு காவேரிக்கு தலையே சுற்றுது. அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. தாங்கிக்க முடியாமல் வந்து அப்படியே மனசு வந்து வலிக்குது நம்ம காவேரிக்கு. அவங்க தாங்க முடியாமல் அப்படியே வந்து கால் போன போக்கில் வந்து அழுதுகிட்டே போயிட்டுருக்காங்க காவேரி. இங்கே வந்து கங்கா ஓடி போகிறாங்க அவங்க அம்மா கிட்ட. "என்னடி ஆச்சு? ஏன்டி இப்படி பதட்டமாக ஓடி வர? நீ விஷயத்த சொன்னியா இல்லையா காவேரி கிட்டே, அவன் புருஷன்கிட்டையும்? அவங்க இன்னும் வரலைங்க. நான் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா?" அப்படின்றாங்க. "நான் அவ்வளோ நேரம் காத்து கிடக்கிறேன். என்னடி இதெல்லாம்?" அப்படின்னு வந்து சாரதா கேட்குறாங்க. "ஆமா, நீ காத்துட்டு இருக்கதே வேஸ்ட்டுமா, அவங்க வரமாட்டாங்கம்மா" அப்படின்னு ஒன்று. "என்னடி சொல்கிற?" அப்படின்றாங்க. "ஆமாம்மா, அவங்க வரமாட்டாங்க. இந்த மாதிரிம்மான்னு" சொல்லிட்டு நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வந்து கங்கா வந்து சாரதா கிட்ட சொல்கிறாங்க. சாரதா, "ஐயோ, இப்படி ஆயிடுச்சே" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டாளேன்னு சொல்லிட்டு சாரதா வந்து நெஞ்சில் அடிச்சுட்டு அப்படியே ஓடி வராங்க. "முதல்ல போய் என்ன நடந்து ஏது நடந்து பார்க்கணுடி. இப்போ காவேரி எங்கடி?" அப்படின்னோடனே, "இல்லைம்மா, அவள் வந்து என்கிட்ட பேசினாம்மா, அதுக்கப்புறம் அவள் வந்து எங்கேயோ போயிட்டாம்மா" அப்படின்னோடனே, சரிம்மா, அங்கே தான் இருப்பாம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை." "என்னடி நீ இப்படி சொல்கிற? இந்த நிலைமையில் காவேரி தனியாக விட்டு நீ வரலாமாடி? என்னடி நீ இப்படி பண்ணிட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு, "முதல்ல வாடி, காவேரி எங்கே இருக்கான்னு பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சாரதாவும் வந்து கூட வராங்க. கங்கா கூட கங்காவும் சாரதா கிளம்புறாங்க. வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, அதுலேருந்து வெளியவே வரல. வெண்ணிலா கிட்டேருந்து வெளியவே வரல. அவர் வந்து ஃபுல்லாக வந்து தாத்தா கிட்ட சொல்லியிருக்காரு. "தாத்தா, இங்கே பாருங்கள் தாத்தா, என்ன நடந்தாலும் சரி, முதல்ல வந்து வெண்ணிலாக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இருங்க தாத்தா ஒரு நிமிஷம்" அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் இந்த வெண்ணிலாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஒரு நல்ல வந்து டாக்டரை கண்டிப்பாக சஜஷன் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்தா தாத்தாக்கு ஒன்றும் புரியாமல் உட்காந்துருக்காரு. இதெல்லாம் பார்த்து ராகினிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. "இதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன், இது நடந்துச்சு" அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க.